உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்க பார்த்தாலும் வெட்டுன்றானுங்க, குத்துன்றானுங்க, யாருக்குள்ளயுமே ஒற்றுமையல். ஏய் எங்க பார்த்தா தெரியல? தெரியாம தாண்டி கேக்குறேன். எங்க இந்த ட்ரெஸ்லாம் போட்டு கல்யாணத்துக்கு போவாங்க? ஜாகிங் தான் போறேன். ஏண்டி நேத்தாண்டி கீழே விழுந்து சுளுக்கு பிடிச்சது? 2 நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? என்ன சாருக்கு திடீர்னு அக்கறலாம் பொங்குது? நேத்து ஒரு நாள் என்ன தூக்கிட்டு வந்ததும் உனக்கு ரொமான்ஸ் மூட் வந்துச்சோ? அந்த மாதிரி எல்லாம் ஒரு கர்மமும் எனக்கு வர மாட்டேங்குதே. அப்படி பார்த்தா இந்த ஹாஸ்பிட்டல்ல கூட ஒரு வார்ட் பாய் வருவார் தெரியுமா? அவர் என்ன தூக்கிட்டு வந்த மாதிரி நினைச்சுதான் நான் கூட வந்தேன். அக்கறைப்படுறாராம், அக்கறை. யார் அக்கறைப்பட்டது? உன்னை தூக்கிட்டு வந்ததுக்கு நைட்டு ஃபுல்லா எனக்கு தாண்டி உடம்பளிச்சுது. சும்மா வாடி இருக்க நீ பக்காளி. 40 கிரைண்டர் வெயிட் இருக்க நீ. நான் உன்னை தூக்கிட்டு வந்தது வார்ட் பாய் மாதிரி இருந்துச்சா? எனக்கு உன்னை தூக்கிட்டு வந்தது எப்படி இருந்துச்சு தெரியுமா? எருமை மாட்டை கண்ணு கூட்டி தூக்கிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. நான் எருமாடுன்னு சொல்ல, எருமை மாடோட கண்ணு கூட்டின்னு தான் சொன்னேன். ஒழுங்கா கேட்டு பேசு. வர வர உனக்கு நக்கல் அதிகமாயிட்டே இருக்கு. நல்லதுக்கே இல்லப்பா, சொல்லிட்டேன். இங்க பாரு, நீ திருப்பி போய் எங்கேயா உளுந்து கிடக்காத. அதுக்கப்புறம் என்னால உன்னை தூக்கிட்டு வர முடியாது மறுபடியும். ஆமா, டெய்லி கீழே விழுவேன்னு வீரபாண்டி மாரியாத்தாவுக்கு நேத்து கடன் வச்சிருக்கேன்ல. நேத்து ஒரு நாள் நான் விழுந்தா இன்னைக்கும் நான் விழுந்துருவேனா? அம்மா தாயே, நீ விழுகணும்னு சொல்லடி, விழுந்துராதேன்னு சொல்றேன். எங்களுக்கு தெரியும், நீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும். எந்த நேரத்துல வாய் வச்சானோ தெரியல. கணவன் பேச்சை கேட்காமல் இஷ்டத்துக்கு அலைந்த மனைவி சாக்கடையில் விழுந்து இடுப்பு எலும்பு நொறுங்கியது. திமிரு பிடித்து அலைந்த மனைவியை கணவன் கிரைண்டர் கல்லை மண்டையில் தூக்கி போட்டு கொன்றான். அனைத்து இந்தியா கணவன் சங்கம் சார்பாக கணவனுக்கு பாராட்டு விழா நடத்தும்படி ஏற்பாடு செய்துள்ளன. முடியல, ரொம்ப வலிக்குது. இங்க வா. இந்த ராசி பலன் எங்க போட்டிருக்கு? இங்க இருக்கே. மீன ராசி. சொல் பேச்சு கேட்காமல் அலைந்தால் சோத்தலியும் அடி வாங்க வேண்டும், சேத்தலியும் அடி வாங்க வேண்டும். உங்கள் ராசியான நிறம் பச்சை, அனுகூலமான திசை கிழக்கு. டேய் ப்ளீஸ் டா, சத்தியமா கால தூக்க முடியலடா, வந்து ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். ஏய் என்ன ஆண்டாலே, வீட்டுக்குள்ளே யோகா பண்ண ஆரம்பிச்சியா? இப்போ நீ இருக்கிறது என்ன ஆசனம்? திமிரு ஆசனமா? எந்திரிச்சு வந்து சாவடிச்சிருவேன் சொல்லிட்டேன். டேய் மரியாதையா வந்து தூக்குடா. நான் எப்படி உன்னை தூக்க முடியும்? நீ ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு. இந்த வார்ட் பாய்ங்க வந்து உன்னை ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போவானுங்க. போ. டேய் தெரியாம சொல்லிட்டேன். ப்ளீஸ் டா, காலை நகர்த்தவே முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்றா ப்ளீஸ் டா. டேய் நேத்து அடிபட்ட அதே இடத்துல திரும்ப அடிபட்டுருச்சுடா, ப்ளீஸ் டா கொஞ்சம் தூக்குடா. நீ வேணா என்ன வார்ட் பாயா நினைக்காம இருக்கலாம், ஆனா நான் உன்னை எருமாடுன்னு தான் நினைச்சு தூக்குவேன். பரவாயில்லையா? வேண்டாட்டி போடி, எனக்கு 1008 வேலை இருக்குது, நான் அதை போய் பாக்குறேன். சாரி ப்ளீஸ் ப்ளீஸ், நான் தான் சாரி சொல்றேன்ல, தூக்குடா. சாரிடா, தூக்கு. தூக்குனா எப்படி தூக்குறது? நீ சொன்ன மாதிரியே நினைச்சிட்டு தூக்கு. அச்சோ, நான் என்ன சொன்னேன்றது மறந்துட்டேனே. என்ன சொன்ன? என்ன எரும மாடாவே நினைச்சு தூக்கிக்கோ. வா. ஹை 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 எந்திரி எந்திரி. ஹை 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 எந்திரி. என்னடி ரொமான்ஸா? எருமாடு கூட எல்லாம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. எனக்கு ஒரு நேரம் வரும்டா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உன்னை செய்யறேன். நீ மனசுக்குள்ள நினைக்கிறது எனக்கு காதல் கேக்குது. ஐ அம் வெயிட்டிங் டே. ஏண்டா வெளியூர்காரா, பட்ட பகல்ல குடிச்சிட்டு ஏண்டா இப்படி தள்ளாடிக்கிட்டு இருக்க? மனசுல ஒரே வலி பாட்டி. ஏண்டா உன்னை பார்த்தா நல்லவன் மாதிரி தான் இருக்கு. அன்னைக்கு குழந்தைக்கு ஒண்ணுன்னு துடிச்சு போய் மருந்தெல்லாம் எடுத்து கொடுத்தல்ல,
இப்ப இப்படி குடிகாரனா வந்து நிக்கிறியடா. ஆக்சுவலி பாட்டி நான் ரொம்ப நல்லவன். செய்யாத தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கிற நல்லவன் பாட்டி. குடிச்சிட்டு ஒளராம போய் படுறா போய். படுத்து தூக்கம் வர மாட்டேங்குது பாட்டி. என் நெஞ்சில சமட்டிய வச்சு ஒருத்தி அடிச்சுக்கிட்டே இருக்க. என்னால நிம்மதியா தூங்க முடியல பாட்டி. என்னடா சொல்ற? உன் பொண்டாட்டியோட சண்டை போட்டு வந்துட்டியா? சண்டெல்லாம் போடல பாட்டி. எனக்கு என் பொண்டாட்டின்னா ரொம்ப பிடிக்கும் பாட்டி. அவ தான் என் கூட சண்டை போட்டு போயிட்டா. இப்படி பொண்டாட்டி சண்டை போட்டதுக்கெல்லாம் குடிக்க போய் தாண்டா ஊருக்கு 4 சாராய கடை திறந்து வச்சிருக்காங்க. சண்டை போட்டா போய் பேசி சமாதானம் பண்ணி கூட்டிக்கிட்டு வரதை விட்டுவிட்டு இப்படி குடிச்சுப்புட்டு ஒளறிக்கிட்டு வீதியில வந்து நின்னுகிட்டு இருக்கியே, இது சரியாயிருமா? பாட்டி நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் பாட்டி. காலில் விழுந்து கெஞ்சி கூட பார்த்துட்டேன். ஆனா அவன் மன்னிக்கவே மாட்டேறா பாட்டி. பொக்கிஷம் மாதிரி ஒரு பொண்டாட்டி, தேவதை மாதிரி என் குழந்தை, ரெண்டும் என்னை விட்டு போயிடுச்சு பாட்டி. உன் பொண்டாட்டி சரியான திமிரு பிடிச்சவளா இருப்பா போல. கரெக்ட். பொண்ண போய் விட்டுட்டு போயிருக்கா பாரு. பாட்டி, இந்த ஆளு எந்த அளவுக்கு தப்பு பண்ணிருந்தா அந்த பொண்ணு மன்னிக்காம இருப்பான்னு யோசிச்சுக்கோங்க. எந்த ஆம்பளையும் எடுத்தோம் கவுத்தோம் நம்ப கூடாது பாட்டி. அப்புறம் அவங்க நம்மள கவுத்து விட்டு போயிடுவாங்க. என்ன வேணா தப்பு பண்ணி இருக்கட்டும், புருஷன் இல்லையா? ஒரு பொண்ணுக்கு 1000 உறவு இருந்தாலும் புருஷன் மாதிரி வருமா? இவன் மூஞ்சிய பார்த்தாலே பால் வடியுது. இவனா அப்படி தப்பு பண்ணிருக்க போறான்? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டியா? கொலையா பண்ணிட்டியா? ஆமா பாட்டி, கொலை கூட பண்ணிருக்கலாம்ல. இதெல்லாம் மூஞ்சி நல்லா இருக்குன்னு மட்டும் நம்பிடக்கூடாது. இந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு தான் நிறைய பொண்ணுங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. டேய், டேய். இதயமே இதயமே உன் மௌனம் என்னை கொல்லதே. இதயமே நிலவில்லாத நீலவானம் போல. என்னடா வீட்டுக்கு முன்னாடி நின்று தண்ணியை போட்டு சலம்பல் பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த பாரு, ஒழுங்கு மரியாதையா போயிடு, இல்ல மரத்துல கட்டி வச்சு தோல் உரிச்சு போடுவேன். ஆளையும் சைஸையும் பாத்தியா? எங்கிட்டு இருந்தா வர்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. டேய், என்னடா இங்க மறுபடியும் நின்னுட்டு இருக்க? போடாவிட்டு. அப்பா, அவர் குடிக்கல, எல்லாம் நடிப்பு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.